அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வில் ஆண்கள் 58 மதிப்பெண்ணும் பெண்கள் 53 மதிப்பெண்ணிற்கும் மேலும் எடுத்த மாணவர்களுக்கான ஒரு அப்டேட்டு தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். சொல்லக்கூடிய தகவலை முழுமையாக தெளிவாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? சொல்லக்கூடிய தகவலை முழுமையாக கேளுங்க, வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட். இப்போ டிஎன்யூ சர்வே தரப்புலேருந்து 70 கொஸ்டினுக்கு மெயின் எக்ஸாம் நடந்தது இல்லையா? அதில் ஒரு சில அப்ஜெக்ஷன், கிரேஸ் மார்க்குக்காக அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா கடைசி தேதி இந்த மந்தோட 25ஆம் தேதி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது போஸ்ட் நீங்கள் கைப்பட கூட எழுதலாம். இந்த கொஸ்டின் இந்த வினாத்தாள்லேருந்து கேட்டிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் புக்கில் இந்த பக்கத்தில் இந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க தவறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட கைப்பட கூட நீங்கள் எழுதி டிஎன்யூ சர்வே போர்டுக்கு இன்டிமேட் அவங்களுக்கு போஸ்ட் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? நம்ம சேனலையும் கிரேஸ் மார்க் எப்படி அப்ளை பண்ணுறது என்ற தகவலாம் நம்ம நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவு கொடுக்குறதுக்கு நான் முக்கிய நோக்கம்னா என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் 58, என்னோட மார்க் 59, நான் என்சிசி வச்சுருக்கேன், என்எஸ்எஸ் வச்சுருக்கேன், இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு சிலர் வார்ட் கோட்டா, சார் நான் வார்ட் கோட்டா இல்லை வாரிசு கோட்டாவில் நான் வரேன், என்னோட மார்க் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், என்னால் எக்ஸாம் அப்ளை, அதாவது மார்க் போதுமானதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன தகவல் தான். ஓகேங்களா? நீங்கள் 58 மதிப்பெண் 60 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் தான் இங்கே ப்ளே பண்ண போது. ஒவ்வொரு மாணவருமே 59 மதிப்பெண் வச்சுருக்கீங்க, 59 மதிப்பெண்ணுக்கு மேலே வச்சுருக்கீங்கனாலுமே கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஒவ்வொரு மாணவருமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த தேர்வுலாம் இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, அதே போல் ஃபாரஸ்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர் 3 போஸ்ட்டுக்குமே 1382 வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 59 மதிப்பெண்ணுக்கு மேலே இருந்தாலே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபீமேல் ஒரு 53 மதிப்பெண்ணுக்கு மேலே இருந்தாலே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சொல்லியிருந்தது போல தான். இந்த மதிப்பெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லாமல் போக கிடையாது. ஓகேவா? ஏன்னா அடுத்தடுத்த தேர்வுகளான எஸ்எஸ்சி ஜிடிக்கெல்லாம் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதே அப்போது நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபாரஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஃபிசிக்கல் இருக்கும். அதுக்குமே நீங்கள் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாலுமே அந்த ஃபிசிக்கல் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே போல் இந்த 70 மதிப்பெண்ணுக்கு 65 மதிப்பெண்ணுக்கு மேலெலாம் ரேர். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 70க்கு 70 வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் 3 பேர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச தகவல் 70 out of 70 அடிச்சிருக்காங்க. பட் மேக்ஸிமம் ஒரு 65 மதிப்பெண்ணுக்கு மேலே மதிப்பெண் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸால் எடுக்க முடியல. ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால் இப்போ 65 மதிப்பெண் எடுத்தவர் ஒரு கேட்டகரியில் வச்சுக்கோங்க, ஒரு 61 மதிப்பெண் எடுத்தவர் ஒரு கேட்டகரியில் வச்சுக்கோங்க. 65 மதிப்பெண் எடுத்தவர் ஃபிசிக்கல் 3 ஈவெண்ட் இருக்குது. எல்லா ஈவெண்ட்லையும் 8 மார்க்கு, டோட்டலாக 24 மார்க்கு. ஓகே? இப்போது 65 மதிப்பெண் எடுத்தவர் 2 ஈவெண்ட்டில் டபுள் ஸ்டார் அடிச்சிடறாரு, ஒரு ஈவெண்ட்டில் மட்டும் சிங்கிள் ஸ்டார் அடிச்சிடறாரு. எக்ஸாம்பிள் லாங் ஜம்பில் டபுள் ஸ்டார் அடிக்க முடியல, அவரால் ஒரே ஸ்டார் தான் எடுத்திருக்காரு. அப்போ 4 மார்க்கு. 61 மதிப்பெண் வச்சிருக்கிறவர் எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டார் அடிச்சார்னா 24 மதிப்பெண் 24 இவருக்கு வந்துடுது. 65 மதிப்பெண் எடுத்தவர் ஃபிசிக்கலில் சிங்கிள் ஸ்டார் விட்டால் கூட 61 மதிப்பெண் வருது. ஓகே, சாரி, 61 ப்ளஸ் 4 மதிப்பெண்ணை கழிச்சுக்கோங்க. அப்படி இந்த 61 வச்சிருக்கிறோம், 65 வச்சிருக்கிறோம் ஃபிசிக்கலில் ஈக்குவல் ஆகிடுவாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் நம்ம கம்மி மதிப்பெண் எடுத்துருக்கிறோம், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதோன்ற மாதிரி சந்தேகத்தில் இருக்காதிங்க. கண்டிப்பாக இந்த பேசிக் மார்க் வச்சுருக்கிறேன் எல்லாருமே ஃபிசிக்கல் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை நான் சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். இந்த மினிமம் மார்க் வச்சுருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட உடம்பை நீங்கள் தயார்படுத்திக்கிறதுல எந்த ஒரு பலன் இல்லாமலாம் போக கிடையாது. நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். அடுத்தடுத்த தேர்வுக்கு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஒவ்வொரு மாணவருமே இந்த பேசிக் பார்டர் மார்க்கில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே டபுள் ஸ்டாருக்கு நீங்கள் எய்ம் வைங்க. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஃபீமேல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா
மினிமம் மார்க் வச்சிருந்தாலும் மினிமம் மார்க் வச்சுருந்து எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் அடிச்சிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஏன்னா ஃபீமேல் கேட்டகரியில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேரால் டபுள் ஸ்டார் வந்து அடிக்க முடியதில்லை. ஏன்னா நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது, ஒரு சிலரால் வந்து டபுள் ஸ்டார் அடிக்க முடியதில்லை. அதனால் வந்து நீங்கள் மினிமம் ஸ்கோர் வச்சுருந்தாலுமே ஃபிசிக்கலில் வந்து 24/24 நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வார்டு கோட்டா வந்து வேகன்சி வந்து 10% வேகன்சி விட்ருக்காங்க. ஒரு ஏறக்குறைய 350 வேகன்சி. அதில் வந்து நிறைய பேர் போட்டிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் மினிமம் மார்க் வச்சுருந்தாலே நம்ம கட் ஆஃப் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அதில் கொடுத்துருக்கிற மார்க் வச்சுருந்தாலே கண்டிப்பாக ஃபிசிக்கல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வார்டு கோட்டா ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் வந்து ஒரு 40 எபோவ் வச்சுருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் சம்மந்தப்பட்டது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.